வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, நடிகர் சொர்ணா மல்யா சமீப காலமாக அவங்க இறந்து போயிட்டதாக வதந்திகளை பரப்பியதற்கு தக்க பதிலடி கொடுக்கும் விதமாக அவங்க ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது வெறும் கூச்சல், எப்போதுமே அதற்கு எதிரானவங்க என்று சொர்ணா மல்யா சொன்ன தகவல் இப்போது சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம். 90 காலகட்டத்தில் இலசுகளின் ஃபேவரட் விஜேவாக கொடிகட்டி பிறந்தாங்க நடிகை சொர்ணா மல்யா. தனது 3 வயது முதல் பரதம் முறையாக கற்றுக்கொண்டு 17 வயதில் பரதத்திற்கான யுவா கலாபாரதி என்ற விருதினையும் பெற்றாங்க. பிறகு இவங்க பல டிவி நிகழ்ச்சியில் தொகுப்பாளராகவும் பணியாற்றியிருக்காங்க. அதன் பின்பு மணிரத்னம் இயக்கத்தில் அலைப்பாய்து என்ற படத்தின் மூலம் சினிமா உலகிற்கு அறிமுகமாகி பல முன்னணி நடிகர் படங்களில் நடிச்சிருக்காங்க. சில ஆண்டுகள் இவங்க படங்களில் நடிக்காமல் பிரேக் எடுத்து வந்தாங்க. இடையில் இவங்க சீரியலில் நடிச்சிருந்தாங்க. தற்போது சினிமா துறையில் விட்டு முழுவதுமே ஒதுங்கி பரதநாட்டிய பள்ளியை ஆரம்பித்து பல குழந்தைகளுக்கு பரதம் கற்றுத்தந்து வராங்க. சீரியலில் சினிமாக்களில் நடிப்பாரா என்ற ரசிகர்கள் எதிர்பார்த்திருந்தாங்க. இந்த நிலையில் பயணம், கலை, கலாச்சாரம், ஆராய்ச்சி என்ற பல்வேறு கலைகளில் பிஸியாக பயணித்து கொண்டு வராங்க சொர்ணா மல்யா. அந்த வகையில் இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலங்களுடைய கலை கலாச்சாரத்தை போற்றி வளர்ப்பதற்கு என்ற ஒரு டியூஷன் அமைப்பை நிறுவி வந்திருக்காங்க. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா இவங்க இந்தியாவின் ஒவ்வொரு கலை நிகழ்ச்சியை நடத்தி சம்பந்தப்பட்ட கலைஞருடைய வாழ்க்கையை மேம்படுத்தி உதவியும் செய்து வராங்க. இதை இவங்க சில ஆண்டுகளுக்கு முன்பே நடத்தியிருந்தாங்க. 2025ஆம் ஆண்டு தொடக்கத்தில் இந்த நிகழ்ச்சியின் உடைய அடுத்த சீசனை நடத்தப்படும் என்று திட்டமிட்டிருந்தாங்க. இது தொடர்பாக சமீபத்தில் அளித்தில் பேட்டியில் சொர்ணா மல்யா சென்னை சங்கம் என்ற நிகழ்ச்சி பற்றி கேள்விப்பட்டிருந்தாங்க. தமிழ்நாட்டில் உள்ள பல பகுதியிலிருந்து அந்த பகுதியில் பிரபலமான கலைகளை ஒரே மேடையில் நடத்தி கட்டுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் கனிமொழி அக்கா தான் அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. மேலும் இந்த நிகழ்ச்சி என்னை ரொம்பவே ஈர்த்தது என்றும், சென்னையில் இந்த நிகழ்ச்சி நடந்தபோது எல்லோரும் ஒவ்வொரு இடமும் தேடி போய் பார்த்து ரசிகர் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இவ்வளவு கலைகள் இருக்கிறதா என்றால் பல மாநிலங்கள் பல கலாச்சாரங்கள் இருக்கிறது. பலதரப்பட்ட பண்பாட்டையும் கொண்ட இந்தியா முழுவதும் இது மாதிரியான நிகழ்ச்சிகளை நடந்தால் எப்படி இருக்கும் என்ற எண்ணம் தோன்றியது. சின்னதொரு முயற்சியாக இருந்தாலும் இதை நாம் செய்ய வேண்டும் என்று அப்படி உருவாக்குனதுதான் இந்த கலை நிகழ்ச்சி. இதற்கு என்னுடைய நண்பர்கள் சில பேர் உதவினாங்க. நல்லபடியாக இதற்கான வேலைகளையும் செய்து வந்தோம். இதற்காக நானும் என்னுடைய குழுவும் தமிழ்நாடு தாண்டி இந்தியாவின் எல்லா மாநிலங்களும் பயணித்து மணிப்பூர் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்கள் பயணித்தோம். இதனைத் தொடர்ந்து பலதரப்பட்ட மக்களையும் கலைஞர்களையும் சந்தித்து எங்களுடைய ஐடியாவை சொன்னோம். பாராட்டியிருந்தாங்க. நாட்டின் பல்வேறு பகுதியின் கலைகள் ஒரே மேடையில் அரங்கேற்ற செய்வது மட்டுமே அந்த கலைஞருடைய வாழ்க்கை பொருளாதாரம் ரீதியாக மேம்பட்ட தேவையான அனைத்து முயற்சிகளை எடுக்கிறோம். கலைப்பொருட்களை தயாரித்து அந்த பொருட்களை விற்க ஒரு மையமாக எங்கள் மேடை பயன்படுத்தலாம் என்று இருக்கிறோம். இதை பற்றி தான் இவங்க இப்போது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த நிகழ்ச்சியில் 2வது சீசன் குறித்த அறிவிப்பை விரைவில் கூறப்படுவோம் என்று இந்த விழாவிற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழிசை தங்கப்பாண்டியனும் மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் மேலவையும் அழைத்திருக்கும். ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே ரேஷன் கார்டு என்பதெல்லாம் வெறும் கூச்சல். திரும்பவும் அடித்து சொல்கிறேன், இந்திய பன்முகத்தன்மை கொண்ட ஒரே நாடு. அதனால் இது போன்ற கூச்சல்கள்லாம் காது கொடுக்க தேவையில்லை. இப்போது பன்முகத்தன்மை கொண்ட கலாச்சாரம் நம்முடைய என்று உறக்க பேசுவோம் என்ற பொறுத்தவரை அரசியலுக்கு வர எண்ணம் எனக்கு கிடையாது என்றும் கூறியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க சமீப காலமாக இறந்து போயிட்டதாக சோசியல் மீடியாவில் அறிவித்திருந்தாங்களாம். அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சிரிப்பு தான் வருதுன்னு அவங்களே அந்த பேட்டியில் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.